Hi everyone, I am Manogaran. Today discuss about இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 1 and 2 2A 4 இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேட்கக்கூடிய கொஷினில் ஆப்டிடியூட் கொஷின் அந்த ஆப்டிடியூட் கொஷின் அண்ட் ரீசனிங் இது ரெண்டு தான் பேஸ் பண்ணி கேட்பாங்க. நம்ம ஆப்டிடியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 more the கொஷின்ஸ் எதுலேருந்து கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங் அண்ட் டீகோடிங்லேருந்து தான் கொஷின்ஸ் வருது. சரிங்களா, இன்றைக்கி வந்து நம்ம கோடிங் டீகோடிங்கில் தான் பார்க்க போகிறோம். அந்த கோடிங் டீகோடிங்கில் எப்படிலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஷார்ட்கட்ஸ் சிலதை சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதனுடைய டைப்ஸை சிலதை பார்க்க போகிறோம். அந்த டைப் ரிலேட்டட் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஓகேங்களா, சரி வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கோடிங் டீகோடிங். நம்ம சொன்ன மாதிரி குரூப் 1 and 2 2A and 4. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்டிடியூட் கொஷினில் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு தலைப்பாக தான் நம்ம கோடிங் டீகோடிங் பற்றி பார்க்க போகிறோம். அதில் இந்த கொஷினஸ் பார்த்திங்கன்னா எப்படிலாம் சார் கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருந்திருக்கும் சிலருக்கு இல்லையா. ஏற்கனவே ஆல்ரெடி படிச்சுட்டு வந்தவங்களுக்கும் ஓகே, படிக்க போகிறவங்களுக்கும் வந்து இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சொல்ல போகிறோம். ஏ நம்மளுக்கு தெரியும் இல்லையா. நம்மளுக்கு கோடிங் டீகோடிங்னு பார்த்தாலே பார்த்தீங்கன்னா நம்முடைய இங்கிலீஷ் லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் இது ஃபுல்லாகவே இருக்கும். நம்மளுக்கு ஏபிசிடியிலிருந்து இசட் வரைக்கும் மொத்தம் 26 லெட்டர்ஸ் இருக்குது. அந்த 26 லெட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கோடிங் டீகோடிங்கை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் அதில் பார்த்தீங்கன்னா தலைகீழ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, தலைகீழ் எண்கள் அப்படின்னா ரிவைசிங் பொசிஷன் சொல்லுவாங்க. சரிங்களா, இசட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ஏக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்பாபேட்ஸில் எழுதுவோம் லெட்டர்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஏக்கு 1 அப் டு B2 அப் டு 26 வரைக்கும் எழுதுவோம் லெட்டர்ஸ். ஓகேங்களா. நம்மளுடைய தலைகீழ் எண்கள் அப்படின்னும் போது ரிவைஸ்டு பொசிஷன், அந்த ரிவைஸ்டு பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஏக்கு 26 மாறும். அதாவது ஜெட்டில் இருந்து ஆரம்பிச்சு ஜெட்டு ஒய் நம்மளுடைய எக்ஸ் டபிள்யூ இந்த பேசிஸில் வந்து ஏல வந்து கன்க்ளூட் பண்ணுவோம். அப்போ 1 2 அப்படி பேசிஸில் வந்து ஏ வந்து 26 நம்ம ரிவைசிங் பண்ணுவோம். சரிங்களா, இதுதான் நம்ம ஷார்ட்டாக வந்து ஞாபகம் வச்சோம். மேக்ஸிமம் நம்ம லெட்டர்ஸ்க்கான எலமெண்ட் என்ன, ஈக்குவல் எலமெண்ட் என்ன, அந்த பிளேசஸ்க்கு வர அந்த எலமெண்ட் என்னன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கான ஷார்ட்ஸை நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். சரிங்களா. அதுக்கடுத்து கேட்க போகிறது வந்து நம்ம இதில் இருக்கிற டைப்ஸை பார்க்க போகிறோம். அந்த டைப்ஸ்க்கான ஒவ்வொரு பேசிஸ் கொஷினையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் இந்த 5 முக்கியமான வகைகள். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் த கோடிங் அண்ட் டீகோடிங்கில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லெட்டர் டு லெட்டர் ஷிஃப்டிங் கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். எழுத்து இடப்பெயர்வு குறியீடு அப்படின்னு சொல்ல போகிறோம். சரிங்களா. செகண்ட் ஒன் வவல் ஸ்பேசஸ் வேல்யூ கோடிங். வவல் ஆஃப் வேல்யூஷன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. இங்கிலீஷில் படிச்சிருப்போம். வவல்ஸ் மொத்தம் என்ன இருக்குது அப்படின்றத நமக்கு வவல்ஸ் வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா A, E, I, O, U இல்லையா. இந்த 5 எலமெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு கொஷினர்ஸை ரைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் டைப் த நியூமரிக்கல் ரிவர்ஸ் பொசிஷன் கோடிங். நம்ம சொன்னோம் இல்லையா தலைகீழ் எண் குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு. தலையெண் குறியீடுன்னும் போது நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். தேர்ட் ஒன் வந்து பார்க்க போகிறது வந்து நியூமரிக்கலில் ரிவைஸ் த பொசிஷன் ஆஃப் கோடிங் பார்க்க போகிறோம். ஃபோர்த் ஒன் டைரக்ட் லெட்டர் டு நம்பர் சப்ஸ்டியூஷன். நம்ம வந்து கொடுத்துருக்கிற அந்த இங்கிலீஷ் லெட்டருக்கு அதுக்கான வேல்யூஷன் நம்ம சொன்னோம் இல்லையா A to Z இல்லை Z to AO. டேரக்டாக ஆர் இன்டேரக்டாக அதாவது தலைகீழ் ரிவைசிங்கில் இது ரெண்டுத்தில் அந்த எலமெண்ட்டுக்கான வேல்யூஷன் என்ன. அந்த வேல்யூஷனை வச்சு அதுக்கு லெட்டர்ஸுக்கு டேரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த லெட்டர்ஸ்க்கான எலமெண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர்ஸை கொண்டு வர போகிறோம். ஃபிஃப்த் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் ஆஃப் கோடிங். வார்த்தை மற்றும் குறியீடு. ஒவ்வொருத்துக்கும் வந்து இது வந்து லாஜிக்கலாக இருக்கும். எப்போயுமே எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பேசிஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கும், டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. இந்த 5 மெத்தடில் ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக ஒரு ஜென்ரல் கொஷின்ஸ் மாதிரி இருக்கும். அதை நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்ம கொஷினில் நம்ம வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இந்த வேர்ட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் கோடிங்கை பற்றி. சரிங்களா. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு ஓகே. நம்ம இதுக்கு முன்னே வந்து சொன்னோம் இல்லையா செகண்ட் ஒன் பாயிண்ட் சொல்லியிருந்தோம் சார். இது வந்து இப்போ நம்ம ஃபுல்லாகவே A to Z வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கிலீஷ் லெட்டர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஏலேருந்து ஒரு 5 வேர்ட்ஸ்க்குள்ளே கேட்டோம்னா நம்ம உடனே ABCD அப்படின்னு எழுதி அந்த நிலமட்டை போட்டு நம்ம உடனே ஆன்சர்ஸ் பண்ண முடியும். பட் அதர்வைஸ் இப்போ Hல இருந்தோ சம்திங் T வரைக்கும் இப்போ இந்த பிட்வீனில் இருக்கிற வேல்யூஸ்லாம் எப்படி சார் ஷார்ட்டாக நம்ம வந்து ரிவைசிங் பண்ணி அந்த டைமில் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற வேல்யூவேஷனில்
பொசிஷன் ஆஃப் ஆல் ஆல்பாபெட்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆல்பாபெட்டில் எழுத போகிறோம். பொசிஷன் ஆஃப் alphabets. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 எழுதுங்க. A B C D E. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈக்கு அடுத்தது F G G H I H I J K L M N O P Q R S T. Last U V W X Y. Last one Z. ஸோ இதுதான் நம்முடைய இங்கிலீஷ் லெட்டர்ஸ். ஓகேங்களா? இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கு போகிறோம். மல்டிப்ளை ஆஃப் 5 அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மல்டிப்ளை ஆஃப் 5 மீன்ஸ் என்னென்னா, ஸோ நம்முடைய இ ஜே ஓ டி ஒய். ஸோ இந்த 5 லெட்டர்ஸை எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். 5 10 15 20 25. புரியுதுங்களா? ஸோ இந்த லாஸ்ட் இப்போ பாருங்களேன் 1 2 3 4 5. ஓகேங்களா? F6 7 8 9 10. ஸோ 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்னது வந்து EJOTY இந்த 5 எலமெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். E5 J10 O15 T20 Y is 25. சரிங்களா? இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்மளுக்கு அங்கே கொடுக்குற லெட்டர்ஸ் வந்து பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஸோ ஏதாவது மொத்தமாக கேட்கும்போது நீங்கள் ஷார்ட்டாக இப்போ நம்மளுக்கு ஓல இருந்து இந்த பிட்வீன் வேல்யூஸ்லோ இல்லை இந்த வேல்யூஸில் கேட்டிருக்காங்கன்னா இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் நம்ம ரைஸ் பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷனை நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் நம்ம அந்த 5 மல்டிப்ளை ஆஃப் த எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? EJOTY. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ் ஆல்பாபெட்ஸில் எழுதி இதுக்கான எலமெண்ட்டை டேரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? புரியுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரிவைசிங் ஆர்டர்னு சொன்னோம் இல்லையா? ரிவைஸ்ட் ஆஃப் த பொசிஷன் லெட்டர்ஸ் ஆர் எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பொசிஷன் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னும் போது ஸோ ரிவைசிங்கில் பார்த்தீங்கன்னா சேமஸ் தான். ஸோ கொடுத்துருக்கிற லெட்டர்ஸில் ஸோ நம்ம இசட்டில் இருந்து 1 போடுவோம், ஒய்க்கு 2 கொடுப்போம், 3 கொடுப்போம், 4 5 6. ஓகேங்களா? அப்போது லாஸ்ட்டாக ஏக்கு வரும்போது என்ன இருக்கும், வேல்யூஸு 26 இருக்கும், பிக்கு 25 இருக்கும். சரிங்களா? ஸோ ரிவைசிங்கில் பார்த்தீங்கன்னா சம் ரிவைஸ் ஆஃப் பொசிஷன் லெட்டர்ஸ் அப்படின்னு நம்ம அதை வந்து பார்க்கும்போதே நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சால் ஸோ அதுக்கு டேரக்ட் ஃபார்முலா கூட இருக்குது. சரிங்களா? ரிவைஷன் ஆஃப் எலமெண்ட் ஈக்குவல் டு ஸோ நம்ம 27 மைனஸ் ஃபார்வேர்ட் ஆஃப் எலமெண்ட் அதை போட்டிங்கனாலே நம்மளுக்கு அதுக்கான வேல்யூஸை கண்டுபிடிச்சலாம். ஸோ அந்த ஃபார்முலா நம்ம வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் பார்க்கும்போது நம்ம அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் சம்மு போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நான் உங்களுக்கு அந்த ஃபார்முலாவை ரைஸ் பண்ணுறேன், நீங்கள் நோட் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்முடைய பேசிஸ். சரிங்களா? ஸோ இந்த பொசிஷன் ஆஃப் ஆல்பாபெட்ஸ் எலமெண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 5 ஆஃப் எலமெண்ட்ஸ்னு பிரிச்சிங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட ஓகே தான். சரிங்களா? EJOTY அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கான எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா எதில் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்கன்னா அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த டைமிங்கில். ஸோ நம்ம ஆல்பாபெட்ஸ் எழுதி அதுக்கான எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம், சால்வ் பண்ண ஒரு ஈஸியான மெத்தடாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 5 டைப்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த 5 டைப்ஸில் பார்த்திங்கன்னா அந்த 5 டைப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 5 டைப்புக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஹாய். இப்போ நம்ம பார்ப்பது பார்த்திங்கன்னா கோடிங் அண்ட் டீகோடிங் பார்த்துட்டு இருக்கோம்.
கோடிங் இன் டிகோடிங்கில் ஃபஸ்ட்டு டைப் பார்க்க போகிறோம். லெட்டர் டு லெட்டர் ஷிஃப்டிங் கோடிங், எழுத்து இடர்பெயர்வு குறியீடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஷின் தான். ஸோ ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் கிரீன் என்பது HSFFO என எழுதப்பட்டால் பிளாக் என்பது எவ்வாறு எழுதப்படும், இதுதான் கொஷின். சரிங்களா, பாருங்க கொடுத்துருக்கிற கொஷின் என்ன, கிரீன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்பது எப்படி எழுதுறாங்களா, இது ஈக்குவலட் இல்லையா, கொடுத்துருக்கிற க்ரீனை HSFFO அப்படின்னு எழுதுறோம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் ஒன் நம்ம ஏற்கனவே சொல்லுது, கோடிங் டிகோடிங்னாலே நம்ம ஆல்பாபெட்ஸ் எலமெண்ட்டை தான் நம்ம மைண்டு கொண்டு வரணும். சரிங்களா, ஸோ க்ரீனுக்கு இப்போ நம்ம ஆல்பாபெட்ஸ் எலமெண்ட் எழுத போகிறோம். ஸோ க்ரீனுக்கான ஆல்பாபெட்ஸ் எலமெண்ட் என்ன வர பாருங்க, க்ரீன் 7, ஆருக்கு 18, ஈக்கு 55 நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ EJO அண்ட் TY. சரிங்களா, இந்த 5 ஆஃப் எலமெண்ட்டை நம்ம பேஸ் பண்ணி நம்ம அப்படி மைண்ட் செட் வச்சுக்கிட்டா கூட அதுக்கு மேலே வர அந்த 4 எலமெண்ட்டுக்கான வேல்யூஸ், இப்போ T எடுத்துக்கிட்டோம், T வந்து 20 எனக்கு தெரியும். ஸோ எனக்கு R வேல்யூஸ் தெரியும் அப்படின்னா அந்த 5 எலமெண்ட் மேலே எழுதிக்கலாம். சரிங்களா, Tக்கு முன்னே S வரும், R வரும், Q P, அப்போ அந்த 5 எலமெண்ட்டை எழுதிட்டு இப்போ 20லேருந்து அப்படி ஒரு எலமெண்ட்டை மைனஸ் பண்ணிகிட்டே போனாலும் வேல்யூஸை எக்ஸிஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்படி தான் நம்ம சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணால் தான் நம்மளுக்கு மைண்ட் செட்டு கொண்டு வரும். சரியா, இதை விட இன்னும் ஷார்ட்டாக கூட நம்ம ஒர்க் அவுட் பண்ண நம்மளுக்கு ஐடியாஸ் அதிகமாக கிடைக்கும். சரிங்களா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கிரீன் N is 14, ஏன்னா O உடைய வேல்யூஸ் நம்மளுக்கு 15 சொல்லியிருக்கோம். அப்போ 15லேருந்து N முன்ன வரும், அப்போ அதோடைய எலமெண்ட் ஒன்று கழிச்சுடும் 14. ஓகேங்களா, H உடைய வேல்யூஸ் என்ன வந்திருக்கு பாருங்க, H எங்கே வரும், Gக்கு முன்ன வருமா பின்னாடி வருமா, ஸோ நம்மளுக்கு Gக்கு அடுத்து தான் H. ஓகேங்களா, அப்போ Gக்கு அடுத்தது வேல்யூஸ் ஆஃப் H, ஸோ வேல்யூஸ் இஸ் 8. நெக்ஸ்ட்டு 19, ஏன்னா நம்மளுக்கு 6 ST, அப்போ 19, F 6 O 15, இது ஞாபகம் இருக்கும். இப்போ பாருங்களேன், ஸோ லெட்டர் டு லெட்டர் ஷிஃப்டிங் சொல்லியிருக்காங்க. அப்போது G கத்துது H கொடுத்துருக்கான், அப்போ என்ன இருக்குது, ஒரு எலமெண்ட்டு ஆட் ஆகிருக்கு. R கத்துது S வரும் 1, R அடுத்தது வேல்யூஸு +1, ஸோ Gக்கு அடுத்தது Eக்கு அடுத்தது வேல்யூஸ் F 1 +1 +1, அப்போ எல்லாத்துக்கூடமே ஒரு வேல்யூஸ் தான் இருக்குது ஆட் ஆகி வந்திருக்கு இல்லையா. 7 8 18 19 5 6 5 6 14 15, புரியுதுங்களா, லெட்டர் டு லெட்டர் ஷிஃப்டிங் ஆயிருக்கு. அப்போ நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க ஆக்சுவலி, ஸோ இப்படி எழுதப்பட்டு இருந்தால் இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குல்ல, அப்போ ஒன்று ஆட் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அப்போ அது இந்த கொடுத்துருக்கிற கொஷின் அது நம்மளுக்கு பிளாக்குக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எழுதலாமா, ஸோ +1 +1 +1 +1 +1, சரியா. ஸோ இந்த கொடுத்துருக்கிற எலமெண்ட்டுக்கு ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணால் என்ன வேல்யூஸ் கிடைக்கணும், நம்மளுக்கு முதல்ல லெட்டர்ஸ் ஆல்பாபெட்ஸ் எலமெண்ட் எழுதணும். ஸோ 2, ஸோ லெவலுக்கு வேல்யூஸ் என்னது 19, லெவலுக்கு 19 வராது, 12, A1 C3 K is K values for level. ஸோ இப்போ இதோட ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணலாமா, ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 3, ஸோ 12 + 1 13, 1 + 1 2, 3 + 1 4, 11 + 1 12, சரியா. ஸோ இப்போ இதுக்கான எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியணும். ஸோ ABC, பிக்கு அடுத்தது எலமெண்ட் என்ன வரும், C, அதுதான் 3 எலமெண்ட். ஓகேங்களா, Lக்கு அடுத்தது என்ன வரும் M, ஸோ ஏக்கு அடுத்தது B, சிக்கு அடுத்தது D, நெக்ஸ்ட்டு கேக்கு அடுத்தது என்ன வரும் L வரும். ஓகேங்களா, அப்போ CMBDL நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற பிளாக்குக்கான கோடிங் லெட்டர் கோடிங் வேல்யூஸ் என்ன வந்திருக்குன்னா CMBDL வந்திருக்கும். ஆப்ஷன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் AKZB, இது கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது பார்க்கும்போது நம்ம ஈஸியாக இப்போ அவர் 2 C வந்திருக்கு அந்த மாதிரி தான் வேல்யூஷன். ஸோ அப்போ இதில் ஏதோ ஒரு வேல்யூஸ் தான் அப்படின்றத டிசைட் பண்ணோம். கண்டிப்பாக இது 2 இருக்காது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஸோ நம்மளுக்கு Lக்கு அடுத்து M தான் வரணும் இல்லையா. ஸோ இங்கே நம்ம அது வந்து இது ஆன்சர்ஸ் நம்ம வந்து இப்போ மாடலில் என்னன்றதை பார்க்குறோம். இதுவே இன்னும் 2 கொஸ்டின் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஐடியலிசம் கிடைச்சிடும். சரி, அந்த ஐடியா வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்ஷனை ஒமிட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஃபுல் சம்மு போடணும்னு அவசியம் இல்லை. டிஸ்கஸ் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு ஆன்சர்ஸ்க்கான கீ கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ K வந்திருக்கு, மேக்ஸிமம் K வராது. அதுக்கடுத்து லெட்டர் அப்படின்னும் போது ஸோ நம்மளுக்கு B கத்துது C, அடுத்தது L கத்துது M, ஸோ அதுக்கடுத்தது A கத்துது B, மறுபடியும் C கத்துது D, K கத்துது L. அப்போ ஆன்சர் இஸ் Bன்றது தான் என்னவாக இருக்கும், ஆன்சராக இருக்கும் இப்படின்னு டிசைட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்முடைய
ஃபர்ஸ்ட் டைப் எழுத்து இடர்பெயர் குறியீடு லெட்டர் டு லெட்டர்ஸ் ஆஃப் ஷிஃப்டிங் ஆஃப் கோடிங். ஓகேங்களா? செகண்ட் டைப் பார்க்க போகிறோம் உயிர் எழுத்துக்கள் சார்ந்த குறியீடு வவல்ஸ் ஸ்பெஷல் வேல்யூஸ் ஆஃப் கோடிங். ஓகேங்களா? ஸோ வவல்ஸ் உடைய லெட்டர்ஸை பேஸ் பண்ணி நம்ம இந்த கோடிங்கில் சால்வ் பண்ண போகிறோம். இந்த மெத்தோடு செகண்ட் ஒன். ஸோ இப்போ பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட கேள்வி, ஒரு குறியீட்டில் டீச்சர் என்பது T21CH2R என எழுதப்பட்டால் த போர்டு என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே வவல்ஸை பேஸ் பண்ணின்னு சொல்லிட்டோம் நம்மளுக்கு இல்லையா? இங்கிலீஷ் லெட்டர்ஸில் வவல்ஸ்னால் என்ன தெரியலையா? ஸோ வவல்ஸ் லெட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 5 தான். 1 A E I O U. ஓகேங்களா? இதுதான் வவல்ஸ் லெட்டர்ஸு. இந்த லெட்டர்ஸுக்கு எலமெண்ட் கொடுப்போம்பா. 1 ஈக்கு 2 ஐக்கு 3 ஓக்கு 4 யூக்கு 5. ஓகேங்களா? ஈக்கு 5ன்னு கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வவல்ஸ் ஆஃப் எலமெண்ட் 5 இருக்குது. அந்த எலமெண்ட்டை லெட்டர்ஸை பேஸ் பண்ணி அதுக்கான எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த எலமெண்ட்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டைப்ஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டீச்சர் கொடுத்துருக்காங்களா? டீச்சர் எப்படி எழுதியிருக்காங்க? டீக்கு டீன்னு எழுதியிருக்காங்க. ஈக்குவலேஷன் சரியா? ரெண்டுமே ஈக்குவல். இதுக்கு இப்படி எழுதியிருக்காங்க என்பதை 21CH2R அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இதுதான் கொஷின். ஓகேங்களா? ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? கொஷின் என்ன அப்படி இருந்ததுன்னா போர்டை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டினை வச்சு இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கிற கொஸ்டின் வச்சு தான் ஆன்சர்ஸை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம வவல்ஸை பற்றி பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், டீக்கு டி ஈக்குவலாக எழுதியிருக்காங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ நம்முடைய வவல்ஸ் லெட்டரில் ஈன்றது வந்திருக்கா? வந்திருக்கு. அப்போ ஈயும் வந்திருக்கு, ஏவும் வந்திருக்கு. அப்போ அதுக்கான வேல்யூஷன் பாருங்களேன். ஈக்கு வேல்யூஷன் 2 கொடுத்துருக்கோம், 2 வந்துருச்சு. ஏ வேல்யூஸ்க்கு பதில் 1 கொடுத்துருக்கான். ஓகேவா? பாயிண்ட் பிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு சி வராது. நெக்ஸ்ட்டு ஹெச்சும் வராது. நெக்ஸ்ட்டு இ வந்திருக்கு மறுபடியும். அப்போ ஈக்கான வேல்யூஷனை 2 கொடுத்துருக்குறோம். ஓகேவா? அப்போ இப்படி தான் எழுதியிருக்காங்க. அப்போ லெட்டருக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? வவல்ஸுக்கான எலமெண்ட் கொடுத்து எழுதியிருக்கோம். இப்போ போர்டு எடுத்துங்க. இப்போ போர்டுக்கு பின்றது வவல்ஸா? இல்லை. அப்போ பி அப்படி எழுதுங்க. ஓ வந்திருக்கா? வந்திருக்கு. ஓ வவல்ஸில் என்ன இருக்குது? 4ஆம் நம்பரில் இருக்குது. நெக்ஸ்ட் ஏ வந்திருக்கா? வந்திருக்கு. என்னென்னு? வேல்யூஷன் 1. ஆர் வந்திருக்கா? வவல்ஸ் இல்லை. டியும் இல்லை. அப்போ நம்மளுக்கு வேல்யூஸ் என்னது? B41RD. B41RD. ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள். B41RD. ஓகேவா? ஆன்சர். ஸோ இதில் பாருங்கள் 3 வந்திருக்கு. இது கண்டிப்பாக இருக்காது. எல்லாத்துலேயும் பி வந்திருக்கு, ஆர்டி வந்திருக்கு. ஆனால் நம்ம வவல்ஸுக்கான எலமெண்ட்டு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆல்பாபெட்ஸில் தான் அது ஏஇ ஐஓயு. நெக்ஸ்ட் அதுக்கான 1 2 3 4 வேல்யூஷன் கண்டினியூஸாக கொடுக்க போகிறோம். அதை கம்பேரிஷன் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? ஆன்சர்ஸை கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? BD14RD இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ டைப் 3 தலைகீழ் எண் குறியீடு நியூமெரிக்கல் ரிவர்ஸ் பொசிஷன் கோடிங். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சார். ரிவர்சிங் ஆஃப் ஆல்பாபெட்ஸில் ரிவர்சிங்னா நம்ம என்னன்னு வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லிங்க. அதுக்கு ஃபார்முலாவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக சொல்ல போகிறோம் இன்றைக்கி. ஸோ கொஷின் பாருங்கள். ப்ரீவியஸ் இயரில் த மீட் என்பது 14227 என குறிக்கப்பட்டால் த டேம் DAM டேம் என்பதை எப்படி குறியீட்டால் குறிப்போம்? என்ன வரும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ரிவைஸ்டு நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஆல்பாபெட்ஸில் வந்து லெட்டர்ஸ் கொடுத்துட்டா அதுக்கு 1லேருந்து 5 வரைக்கும் அதுமாதிரி ஒவ்வொரு தான் ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிப்ளை 5 எடுப்போம். மறுபடியும் அது ரிவைசிங் எலமெண்ட்டில் கொடுத்து வரும் சார். இப்போ 26மே வந்து இப்போ இசட்டுக்கு வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏக்கு 26ன்னு சொல்லியிருக்கீங்க. அதை பேஸ் பண்ணி போட்டாலும் ஓகே தான். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி போட்டாலும் ஓகே தான். பட் இன்னொரு மெத்தடையும் நம்ம கொடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அதான் ஃபார்முலேஷன் சொல்லியிருக்கு இல்லையா? அதை பேஸ் பண்ணி சொல்ல போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு இது எப்படி சார் கண்டுபிடிக்குது? இங்கே பாருங்களேன். மீட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ மீட்டுக்கூட வேல்யூவேஷன் லெட்டர் எலமெண்ட் ஆல்பாபெட்ஸில் சொல்லும்போது தான் வரும். 13, ஈக்கு 5, டீக்கு என்ன சொல்லியிருக்கோம்? 20 நம்ம சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஸோ ஆல்பாபெட்ஸ் வரைக்கும் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? EJOTY. ஸோ வேல்யூவேஷன் 5, 10, 15, 20, 25. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேல்யூவேஷன் டக்குன்னு ஞாபகம் வச்சுட்டுனா ஸோ இந்த மாதிரி சின்னதாக எலமெண்ட் கேட்கும்போது எம்மில் கேட்டிருக்கான், ஈல டீல கேட்டிருக்கான். ஸோ இதில் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ O15 தெரியும்போது 2 எலமெண்ட் மேலே மைனஸ் பண்ணிங்கன்னா எம்முடைய வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? இந்தமாதிரி ஷார்ட் அடிக்கடி நம்ம ஞாபகம் ஒர்க் அவுட் பண்ண தான் நம்மளுக்கு மேக்ஸை வந்து ஈஸியாகும். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே அதே வேல்யூவேஷன் தான். ஓகே, இப்போ ரிவைசிங்கில் சொல்ல போகிறோம். சார் இப்போ இதுதான் வேல்யூஷன். இதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கேன்? ஆக்சுவலி கொஷினில் 14227 கொடுத்துருக்கான். ஆமாவா?
ஸோ இதுக்கு ஏதாவது ரிலேட்டட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ரிலேட்டடுமே இல்லை. ஸோ என்னவா இருக்கும், எப்படி போட்டாலும் ஆன்சர் எப்படிடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோம். பட் அதுக்கடுத்து ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். சரிங்களா? த ரிவைசிங் ஆஃப் the reverse position formula. ஃபார்முலா பாருங்க. ஈக்குவல் டு 27 மைனஸ் forward position, forward of position. ஓகேங்களா? ஸோ ரிவைஸ்டு பொசிஷன் ஈக்குவல் டு 27 மைனஸ் ஃபார்வர்ட் பொசிஷன். இதுதான் ஃபார்முலேஷன். இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, அப்படியே வச்சுங்க. ஸோ ரிவைசிங் ஆஃப் ஃபார்முலேஷன் தட் இஸ் எம் ஈக்குவல் டு கொடுத்துருக்க வேல்யூவேஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கான், தட் இஸ் எம் இ டி. இது எப்படி வந்ததுன்னு சொன்னால் தான் நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும், அந்த டேமுக்கான ரிவர்ஸ் ரீடிங் ஆஃப் எலிமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆமாவா? ஸோ 27 மைனஸ், ஸோ ஃபார்வேர்ட் ஆஃப் பொசிஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 13 நம்மளுக்கு தெரியும். ஆமாவா? எம்முடைய வேல்யூஸ் என்னது 13. அப்போ அதோடைய பொசிஷன் என்னவா இருக்கும் 13. ஸோ சப்ராக்ஷன் பண்ணால் என்ன கிடைக்கும் 14. ஓகேங்களா? அதுக்கான வேல்யூவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதை தான் நம்ம இப்படி போட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ 27 இஸ் மைனஸ் ஆஃப் ஃபார்வர்ட் பொசிஷன், இந்த எம் வேல்யூஸ் சி வேல்யூஸ் டி வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அது ஈக்குவலேட் ஆச்சுன்னா ஓகே. சரியா? 5 சப்ராக்ஷன் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, வேல்யூவேஷன் இஸ் 22. அகைன் த ஃபார்முலேஷன் t equal to 27 மைனஸ் t உடைய வேல்யூஸ் என்னது நம்ம சொல்லியிருக்கோம், EO. ஆமாம், அதே மெத்தட் தான், EG/TY அந்த வேல்யூவேஷனோட ஈக்குவல் டு, ஸோ வேல்யூவேஷன் இஸ் 7. இப்போ இது எல்லாத்தையும் பாருங்கள், ஒப்பிட்டு பாருங்களேன். MET ஈக்குவல் டு என்ன வேல்யூவேஷன் கிடச்சிருக்கு 14, 22, 7. ஓகேவா? அவன் கொடுத்துருக்கிற வேல்யூவேஷன் கண்டுபிடிச்சிட்டோமா கிவனில். அப்போ அது ரிவைசிங்கில் கொடுத்துருக்கான். புரியுதுங்களா? அப்போ கொடுத்துருக்கிற ஒரு வேல்யூஷனும் எடுத்து அதுக்கான எலமெண்ட் ஆல்பாபெட்ஸில் இருக்கிற அந்த எலமெண்ட் நம்பரை சப்ஸ்டிட்யூட் பண்ணி சப்ராக்ஷன் பண்ணி 27ல் ஈக்குவல் டு 4 அது வர ஈக்குவல் வேல்யூஸ் தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இப்படி கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்போ இது என்ன பண்ண போகிறோம், இதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், அந்த டேமுக்கான வேல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? தட் இஸ் DAM ரிவைசிங் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ ரிவைஷன் ஆஃப் D 27, D உடைய வேல்யூஸ் என்னப்பா 4 ஈக்குவல் என்ன வரும் 23. நெக்ஸ்ட் A உடைய வேல்யூஸ் என்னப்பா 27 மைனஸ் 1 ஈக்குவல் டு 26. நெக்ஸ்ட் ஒன் M உடைய வேல்யூஸ் என்னப்பா, சார் M உடைய வேல்யூஸு ஞாபகம் வச்சுக்கோங்க, 15. அப்போ N மேலே இருக்கும், அதுக்கு மேலே தான் M இருக்கும். அப்போ 14, 13. அப்போது 27 minus 13 equal to 14. அப்போது இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், the diam of valuation equal to 23, 26 and 14. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு வந்துருக்கு 2,32,614. ஸோ ஆப்ஷன் போயிட்டு பாருங்கள், 2,32,614 எங்கே இருக்குது பாருங்கள். 2,32,614 ஒன்று இருக்குது, 13 இருக்குது. அப்போ இது எதுவுமே இல்லை. ஸோ நம்மளுக்கு இருக்கிறது டி ஆன்சர் தான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் செக் பண்ணிங்களாமா? த ஆன்சர் இஸ் டி. புரிஞ்சுதுங்களா? 4th ஒன், நேரடி எழுத்து எண் பிரீதிட்டு குறியீடு டைரக்ட் லெட்டர் டு நம்பர் சப்ஸ்டியூஷன். ஓகேங்களா? ஸோ லெட்டருக்கு ஆல்பாபெட்ஸில் எலமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ABCD அப் டு Z வரைக்கும். ஸோ அந்த இசட்டுக்கான எலமெண்ட்டை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்மளுக்கு டைப் கொடுக்க மாட்டாங்க ஆக்சுவலி, நல்லா புரிஞ்சுங்க. ஸோ நம்ம இந்த டைப்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கொடுத்துருக்கிற மெத்தோடு எந்த மெத்தடில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு சில கிளாரிஃபிகேஷனோட தான் நம்ம அடுத்த ஸ்டெப்ஸே போகணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எது கொடுத்தாலும் லெட்டர் ஆல்பாபெட்ஸில் இருக்கிறத எழுத கற்றுக்கணும். சரிங்களா? ஓகே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்குது என்ன கொடுத்துருக்கான் கொஷினில். ஸோ கொஷின் படிங்க.
ஸோ கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். லெட்டர் என்பது 257753 எனவும் டாங்கி என்பது வந்து 409158 எனவும் குறிக்கப்பட்டால் ஸோ டாலர் என்பது எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்றது தான் நம்முடைய கொஷினர். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கிற லெட்டருக்கு எப்படி எழுதுறாங்க பாரு. லெட்டர் ஈக்குவல் டு 2577753 பாருங்க. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு இப்போ இங்கே 6 இருக்குன்னா அதே மாதிரி 6 கொடுத்துருப்பா. நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக தான் இது மாதிரி டிஃபர் பண்ணுவாங்க. இப்போ லெட்டர் எல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலமெண்ட் என்ன வரும்? 12 வரும். சரிங்களா? எல்லுக்கு என்ன வரும்? 12 வரும். இங்கிலீஷுக்கு 5 வரும். ஆல்ரெடி சொன்ன பார்த்தா 20 இப்போ இது கம்பேரிஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த மாதிரி கொடுக்கல. ஏன்னா இது ஈக்குவல் டு இதுன்னும் போது அப்போ இது மாதிரி கொடுத்துருக்காங்களா அப்படி இல்லை. ஸோ நம்மளுக்கு இங்கிலீஷ் லெட்டரில் சரி ரிவைசிங் மெத்தட் போட்டு பார்க்கலாம். ரிவைசிங்லாம் என்ன? எல் ஈக்குவல் டு 27 மைனஸ் 12. அப்போ வேல்யூஷன் என்ன வந்திருக்கணும் நம்மளுக்கு? ஸோ 15 வந்துருக்கணும் இல்லையா? ஸோ 27 12 போச்சுன்னா ஸோ நம்மளுக்கு வேல்யூஷன் 15 வந்துருக்கணும். அப்படி பார்த்தா இந்த எலமெண்ட் 15 வரல. அப்போ இந்த மெத்தடும் இல்லை. ஸோ லெட்டர்ஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகேங்களா? அப்போ இந்த மெத்தட் அப்படியே வச்சுங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று கொடுத்துருக்கான் பாருங்க. டாங்கி கொடுத்துருக்கானா? டாங்கி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, 409158. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதுக்கும் இதே மாதிரி தான் வேல்யூவேஷன் டி ஈக்குவல் டு 4க்கு 4 கொடுத்துட்டான். ஓ வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி 15 வரணும். இங்கே எலமெண்ட் ஓக்கு ஓவை கொடுத்துருக்கான், இல்லை 0 வேல்யூஷன் கொடுத்துருக்கான். எண்ணுக்கு பார்த்தோன்னா நம்மளுக்கு 14 வரணும், அது வரல. அப்போ அந்த மெத்தோடு இல்லை. ரிவைசிங்கில் போட்டிங்கன்னா ஸோ டி ஈக்குவல் டு 27 மைனஸ் 4 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரணும்? 23 வரணும். அதுவும் வரல. அப்போ அந்த மெத்தோடு நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ அடுத்தது நம்ம தேர்ட் டைப்ஸ் வேல்யூஷனும் வராது. ஸோ ஏஇஐஓ வவல்ஸ் டைம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் வராது. ஓகேங்களா? அப்போ ஏன்னா வவல்ஸ்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஏஇஐஓயுக்கு மட்டும் தான் எலமெண்ட் கொடுத்துருப்போம். இங்கே எல்லாத்துக்குமே எலமெண்ட் கொடுத்துருக்கா. அப்போ அந்த டைப்ஸ் இல்லை. ஸோ அடுத்தது எகிரணும். சரிங்களா? அடுத்து என்ன கம்பேர் பேசுனா இது ஈக்குவலேட் பண்ணுறோம். சரியா? எல்லா லெட்டர்ஸ்க்கும் என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இது மாதிரி ஈக்குவல் பண்ணிங்க எல்லாத்துக்கும். இப்போ ஈக்குவல் பண்ணி நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்டிருக்கான்? ஆக்சுவலி டாலருக்கு என்ன வரும்னு கேட்டிருக்கான். டாலருக்கு என்ன வரும்? ஸோ இங்கே பாருங்கள், டீன்ற எலமெண்ட் இங்கே இருக்கா? இருக்குது. அதுக்கு எலமெண்ட் என்ன எடுத்துருக்கிறான்? இது வந்து 1. ஓகேங்களா? ஓக்கு 0 கொடுத்துருக்கான். இங்கே ஓ இருக்கானா? இல்லை. அதுவும் 2வது எலமெண்ட்டும் கொடுத்துட்டான் எனக்கு. நெக்ஸ்ட்டு எல் இங்கே என்ன கொடுத்துருக்கானா? இதில் வரல. அப்போ இதில் கொடுத்துருக்கான். என்னது? அதுக்கு எலமெண்ட் வந்து 2ன்னு கொடுத்துருக்கான். 3வது எல் அகெயின் அதுவும் அதே தான் வரும். இ எடுத்து பாருங்க. இங்கே என்ன கொடுத்துருக்கானா? இங்கேயும் கொடுத்துருக்கான். என்னென்ன 5ன்னு கொடுத்துருக்கான். இங்கேயும் ஈக்கு பார்த்தோன்னா ஈக்குவலாக 5 தான் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அப்போ 5 போது 5 நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஆர் இங்கே கொடுத்துருக்கானா? இதில் வரல. இது வந்திருக்கு. என்னென்ன 3ன்னு வந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் டிக்கு வந்து என்ன எழுத போகிறோம்? 4 எழுத போகிறோம். செகண்ட் ஒன் ஓக்கு என்ன வர போகிறோம்? 0 தான் வரப்போகுது. எல்லுக்கு என்ன எழுத போகிறோம்? 2ன்னு எழுத போகிறோம். 2 அகெயின் 2. ஈக்கு என்ன பண்ண போகிறோம்? ஸோ காமனாக ஈன்னு பார்த்தாலே இங்கே என்ன தான் வந்திருக்கு? 5 தான் வந்திருக்கு. சரியா? ஆருக்கு வேல்யூஸ் என்ன வந்திருக்கு? 3 வந்திருக்கு. ஆப்ஷனில் பாருங்கள். ஸோ 4,02,253 எங்கே இருக்குது பாருங்கள்? எல்லாமே 4 வந்திருக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு 0 வந்திருக்கு. அதுவும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 2 வந்திருக்கு. அப்போ இது வராது, இது வராது, இதுவும் வராது. ஆப்ஷன் 2, 5, 3 கரெக்டா? ஆப்ஷன் வச்சியும் நம்ம ஒமிட் பண்ணலாம். இவ்வளோ பெருசாக போடணும் அவசியம் இல்லை. ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டைம்ன்றதால சொல்லி கொடுக்குறோம். சரியா? ஸோ இதுதான் இப்படி தான் பேசிஸ் பண்ணி ஒவ்வொரு ஆன்சர்ஸையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர்ஸ் கரெக்டானு பார்க்கலாமா? ஆன்சர் இஸ் சி. ஓகேவா? ஸோ ஆன்சர் நம்ம வந்து சியை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? 5வது 5th டைப்ஸை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வார்த்தை மற்றும் குறியீடு, வேர்ட் சப்ஸ்டியூஷன் ஆஃப் கோடிங் ஆர் சப்ஸ்டியூஷன் ஆஃப் கோடிங்னு சொல்லுவாங்க இது பேர். சரிங்களா? இது எல்லாமே லாஜிக்கலாக இருக்கும். நார்மலாக இப்போ இதுக்கு முன்ன பார்த்ததுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு பதில், இதுக்கு பதில், அந்த மாதிரி 6 ஆப்ஷனில் அல்லது ஈக்குவல் ஆப்ஷனில் தான் கொஷினரிஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. சரியா? கார் என்பது பஸ் என்றும், பஸ் என்பது டெம்போ என்றும், டெம்போ என்பது லாரி என்றும், லாரி என்பது ஸ்கூட்டி என்றும் அழைக்கப்பட்டால் இவற்றில் எது பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு கொஷினரிஸ் கேட்குறாங்க. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஓகே. காருன்றது யாருது? தனி நபருக்கானது. அல்லது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னும் போது நம்ம ஊபர், ஃபாஸ்டாக் இந்த மாதிரி அதுவும் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். நெக்ஸ்ட் ஒன் பஸ்ஸு. கண்டிப்பாக பஸ்ஸு வந்து ப்ரைவேட்டிங்லேயும் இருக்குது, கவர்மெண்ட்லேயும் இருக்குது. மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா கூட்டமாக அதிகமாக பயன்படுத்த, காரில் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்த முடியும்னா முடியாது. சரிங்களா? அப்போ பஸ்ஸுன்றது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். லாஜிக்கலாக பார்க்கணும். டெம்போ வந்து மக்களை ஏற்றிட்டு போக முடியுமா அப்படின்றது ஒரு கொஷினரி நம்மளுக்கு இருக்கும். சரியா? ஸோ டெம்போ லாரியும் அதே கண்டிஷன் தான். அது லோடு வண்டி. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்கூட்டியில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக யூஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ எல்லா மக்களும் அதை வந்து ட்ராவல் பண்ண முடியாது. அப்போது பஸ்ஸுன்றது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்?
பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு சொல்ல போகிறோம். சரியா? ஸோ இங்கே ஆப்ஷனில் பாருங்கள், பஸ்ஸும் கொடுத்துருக்கான், இல்லை ஸ்கூட்டி கொடுத்துருக்கான், லாரி கொடுத்தா, டெம்போ கொடுத்துருக்கான். கொஸ்டின் இங்கே என்னென்னா, ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டான் பாருங்கள், கார் ஈக்குவல் டு பஸ்ஸு ஈக்குவல் டு டெம்போ அப்போது டெம்போ ஈக்குவல் லாரி, அப்போ லாரி ஈக்குவல் ஸ்கூட்டி. கரெக்டா? ஸ்கூட்டின்னு சொல்லிட்டோம். இதுதான் கான்செப்ட். பாருங்கள், கார் என்பது பஸ்ஸாகவும், பஸ்ஸு டெம்போவாகவும், டெம்போ லாரியாகவும், லாரி ஸ்கூட்டியாகவும் சொல்லிட்டான். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஒமிட் பண்ண வேண்டியதெல்லாம் பாருங்கள். நம்மளுக்கு அவன் கேள்வி என்ன கேட்டிருக்கான்? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். நம்ம இது வந்து பேசிஸ் கொஷின், மற்ற கொஷின் மாதிரி இருக்காது. சரிங்களா? லெட்டருக்கு பதில் அடுத்து வேல்யூவேஷன், ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணி போட முடியுமா? ஆல்பபெட்ஸை ஃபர்ஸ்ட் ஒன் டைப் அதுவும் இல்லை. ரெண்டாவது வவல்ஸா, செகண்ட் டைப் இல்லை. தேர்ட் ஒன் நம்பர் சிஸ்டமேட்டிங்கா அதுவும் இல்லை. ரிவர்சிங் தேர்ட் ஒன் தான் ரிவர்சிங் ஆஃப் பொசிஷன், அதுவும் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ஃபோர்த் ஒன் நம்ம நம்பர் சிஸ்டம் கோடிங்க, அதுவும் இல்லை. சரிங்களா? ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம இங்கே திறனாய்வு, அதாவது எபிலிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி தான் கொஸ்டினரிஸ். ஜென்ரலாக இப்போ நான் சொல்லல, இவரை விட பெரியவராக இருந்தால் அந்த வயசு வித்தியாச கணக்குகள், சரிங்களா, அந்த மாதிரி வேலை கணக்கில் ஈடுபடுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ காருக்கு பதில் பஸ்ஸுன்னு கொடுத்துட்டாங்க, பஸ்ஸுக்காக பதில் டெம்போ கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே ஈக்குவலேட் தான். சரியா? சஃபிஷியன்ட் நெசசரி கண்டிஷன் மாதிரி தான். சரிங்களா? இதுக்கு இது ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்னும் போது கண்டிப்பாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான், பஸ்ஸு தான் வரும். அப்போது நம்ம பஸ்ஸுன்னு ஆன்சர் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? பஸ்ஸுக்கு பதில் என்ன ஈக்குவல் பண்ணியிருக்காங்க? டெம்போ. ஓகேவா? அப்போ என்ன ஆன்சர் வரும் நமக்கு? இட் இஸ் ஏ டெம்போ. ஓகேங்களா? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் என்னவோ பஸ்ஸு தான். ஓகேங்களா? அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆல்ரெடி நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் கொடுத்துட்டான். அப்போ டெம்போ. அப்போ ஆன்சர் இஸ் டெம்போ. ஓகேங்களா? இது கண்டிப்பாக கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா ஈக்குவல் கண்டிஷன் கொடுத்துருக்கான். நம்ம பஸ்ஸு தானே அப்படின்றத உடனே பஸ்ஸு ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துனே பாதி பேர் அப்படி தான் டிக் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள் தீர்வு. இது எப்படியும் இப்படி தான் கொடுக்க முடியும், வேறு வழி இல்லை. உண்மையான பதில் அளித்தல். அது என்னென்னா, கொடுக்கப்பட்ட வாகனங்களில் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து பயன்பாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பேருந்து தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் டேரெக்டாக அங்கே பஸ்ஸுன்னு ஆன்சர் பண்ணாமல் என்ன பண்ணணும்? அதுக்கு ஈக்குவலேட் கொடுத்துருக்காங்க கொஸ்டினர்லேயே. என்னென்ன டெம்போ, அப்போ அதுதான் ஆன்சராக கொடுக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், கேள்வி நிபந்தனைப்படி பஸ் என்பது டெம்போ என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அதுக்கு பதில் வேறு ஏதாவது கொடுக்காமல் இருந்ததானா நீ பஸ்ஸை ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஆன்சர் இஸ் டெம்போ. ஓகே, நம்ம லாஸ்ட்டாக சொன்னது தான் நினைவூட்டல். நம்ம இன்றைக்கி பார்த்தது கோடிங் அண்ட் டிகோடிங்கில் சொல்லியிருந்தோம். இது குரூப் 1 and 2, 2A, 4 இந்த மாதிரி எபிலிட்டி கொஷின்ஸில். சரிங்களா? ஆப்டிடியூட் கொஷினில் பார்த்தீங்கன்னா ஸோ 2 or more than கொஷினாக இதை எக்ஸிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம எப்படி பயன்படுத்தி அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷினை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கான ட்ரிக்ஸும் சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ட்ரிக்ஸ் என்னென்னா, EJOTY விதியின்படி 5 மடங்குகளில் உள்ள எழுத்துக்களின் இடங்களை எளிதில் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் இல்லையா? ஸோ நம்ம சொல்லியிருந்த மாதிரி EJOTY ஈக்குவல் டு, ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, 5, 10, 15, 20, 25. ஓகேங்களா? ஸோ அந்த EJOTY இதுதான் அந்த ட்ரிக்ஸு. இது 5 பிரித்து எழுதுவோம். இதுக்கு மேலே 4 எலமெண்ட் வரும், இதுக்கு மேலே 4 எலமெண்ட்டு, மொத்தமாக Z 26th ஆஃப் எலமெண்ட். இதை ரிவேசிங் என்ன பண்ணுவோம்? Z ஒன்றா Z ரிவேசிட் ஆஃப் த பொசிஷனில் பார்க்கும்போது Z என்ன பண்ணுவோம்? ஆப்போசிட் ஆஃப் வேல்யூவேஷனில் வரும் இல்லையா? Z 1ஆகவும் Y 2ஆக வரும், A 26ஆகவும் B 25ஆகவும் எக்ஸிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரிவேஷன் பொசிஷனில் ஃபார்முலா வேறு சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ ரிவேஷன் பொசிஷன் ஆஃப் எலமெண்ட் ஈக்குவல் டு, ஸோ என்ன எலமெண்ட்டோ அந்த எலமெண்ட்டு ஈக்குவலேட் பண்ணி அந்த 27 மைனஸ் ஃபார்வேர்ட் ஆஃப் பொசிஷன் அவங்க கொடுத்துருக்கிற எலமெண்ட்டை என்ன பண்ண போகிறோம்? அந்த லெட்டருக்கான எலமெண்ட்டை 27ல் சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா வர பேலன்ஸுக்கான வேல்யூஸ் ஈக்குவலேஸ் ஆச்சுன்னா அப்போ அதே பேசிஸ் பண்ணி அடுத்த வேல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. எதிர் ஜோடிகள், ஆப்போசிட் ஆஃப் பேர் நம்ம சொல்லலையா? ஆப்போசிட் பேர் இதை நம்ம சொல்லியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ நான் சொல்லி கொடுத்துறேன். ஆப்போசிட் பேர்னா கூட்டினால் 27 வரும் எழுத்துக்கள் எதிர் ஜோடிகள் ஆகும். உதாரணமாக A to Z இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஆப்போசிட் பேர், ஆப்போசிட் பேர்ஸ் நம்ம ஆல்பபெட்ஸில் எழுதும் இல்லையா? சேம் கண்டிஷன் தான், சரிங்களா? ஸோ A, B, C, D, E. ஓகேவா? ஓகேங்களா? இந்த 5 எலமெண்ட் நம்ம ஆல்ரெடி எழுதியிருப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஏக்கு நேராக Z ரிவேசிங் ஆஃப் பொசிஷனில் எழுத போகிறோம். Y
நெக்ஸ்ட்டு புரியுதுங்களா? இதுதான் அந்த மாதிரி வேல்யூவேஷன் கொடுப்பாங்க. அப்போ ரிவைசிங் ஆஃப் வேல்யூவேஷன் இதை இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாலும் பெஸ்ட்டு தான். ஓகேங்களா? நீங்கள் ஒரே வேல்யூவேஷனை யூஸ் பண்ண வேண்டாம், கன்ஃபியூஷன் ஆகும். நீங்கள் தனித்தனியாக டிஃபர் பண்ணிங்க. ஒருவேளை உங்களுக்கு பேரிங் ஆஃப் வேல்யூவேஷன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வேல்யூவேஷனை அந்த ஃபார்முலேஷனை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே, குட். ஸோ இந்த வீடியோவிலும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயருக்கான கொஷினை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன மெத்தடு எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? கிளாஸ்க்குள்ளே போகலாமா? வாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஃபார் ஓஷன் அண்ட் ஈக்குவல் டு பாண்ட் தட் இஸ் நெசசரி ஈக்குவல் டு கிலோமீட்டர்னா அப்போ என்ன வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ ஓஷன் ஈக்குவல் டு பாண்ட் கொடுத்துட்டாங்க. பாருங்க, கிவன்ல என்ன கொடுத்துருக்கான்? ஓஷன் ஈக்குவல் டு பாண்ட் கொடுத்துட்டான். ஆமாவா? ஸோ ஓஷன்னா என்னப்பா? பெருங்கடல். ஓஷன்னா என்ன? கடல் அல்ல பெருங்கடல். பாண்ட்னா குளம் அல்லது குட்டைகள் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ கடல் ஈக்குவல் டு குட்டை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குளம் ஆர் குட்டை. சரியா? குளம் ஆர் குட்டைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது கிலோமீட்டர் இல்லையா, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கிலோமீட்டர்னா என்னன்றது தெரியும் இல்லையா? எத்தனை கிலோமீட்டர் போனீங்க அப்படின்றது. ஓகேவா? ஓகே, அது ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்றது கேட்டாங்க. நம்ம இது எந்த மெத்தடு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஓஷன் ஈக்குவல் டு பாண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ கிலோமீட்டர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது என்ன மாதிரி டைப் அப்படின்னா 5வது டைப்பு இல்லையா? ஸோ நம்ம சிந்தித்து தான் செயல் பண்ணோம். எதுக்கு வேல்யூட் ஆகும் பாருங்கள். கிலோமீட்டரில் எது சின்னதாக வரும்? மீட்டர் வருமா, செகண்ட் வருமா, கிலோகிராம் வராது இல்லையா? கிராமன்றதுலாமே இங்கே வராது. நெக்ஸ்ட்டு மீட்டர் வருமா, ரிவர் வருமா, கண்டிப்பாக வராது. இதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கலாம். வோல்டேஜுமா, இது வராது. மீட்டரா செகண்டா அப்படின்போது செகண்டும் வராது. கண்டிப்பாக அது என்ன தான் இருக்கும்? மீட்டராக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் யோசிக்கணும், வேறு வழி இல்லை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது இப்போ நம்ம அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் எலமெண்ட்டை கொடுத்து பேஸ் பண்ணியோ இல்லை ரிவேர்ஸ் பொசிஷன் கேள்வி கேட்டோ இல்லை வவல்ஸ் யூஸ் பண்ணியோ போடுறோம்னா நம்ம போட்டுடலாம் இல்லையா? ஸோ எலமெண்ட் டேரக்ட் எலமெண்ட் கொடுத்தா கூட போட்டுடலாம். நம்ம இது மாதிரி இருக்கும்போது இதுக்கான மீனிங்ஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன கேள்வி கேட்குறான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆன்சரை கொண்டு வரணும். ஓகேங்களா? த ஆன்சர் இஸ் சி. ஓகேங்களா? ஓகே, த பாண்ட் இஸ் ஸ்மால் யூனிட் ஆஃப் த ஓஷன். ஸோ கடலை விட ஒரு சின்ன எலமெண்ட் தான் என்ன, சாரி சின்ன வேல்யூஸ் தான் எது இதுக்குள்ளே அடங்கிறது வந்து பாண்ட்டு. அதேமாரி மீட்டர்றது என்ன, ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட். ஸோ மீட்டர் பல மீட்டர்கள் சேர்ந்தது தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ கொடுத்துருக்கிற கொஷனை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். சொல்யூஷன் இப்போ கொடுத்துருக்க கொஷின் வச்சு பார்க்கும்போதே ஃபஸ்ட் ஒன் டைப்ன்றதை சிலரை ஆட் பண்ணலாம். பாருங்கள், LMNO. ஓகேவா? இது ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்கான்? MNOPன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? சார் எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க? பாருங்களேன், எம்முக்கு +1 எல்லுக்கு +1 போட்டிங்கன்னா எம் வந்துடும். அடுத்த எலமெண்ட் வந்துருக்கு பாருங்கள், +1. ஓ, அதுக்கு அடுத்தது பாருங்கள், எண்ணுக்கும் அடுத்த எலமெண்ட் தானே அது ஓ. ஓ கூடல 1 கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? பி, அடுத்த எலமெண்ட்டு. புரியுதுங்களா? ஃபஸ்ட் ஒன் டைப்பு. ஓகேங்களா? அப்போ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்போது STUD ஈக்குவல் டு, அப்போது எஸ்ஸுக்கு அடுத்தது என்ன வரும்? டி வரும். டிக்கு அடுத்தது என்ன வரும்? யூ வரும். யூக்கு அடுத்தது என்ன வரும்? வி வரும். டிக்கு அடுத்தது இ வரும். ஓகேங்களா? TUVE TUVE இங்கே பாருங்கள், அப்படியே மாற்றி கொடுத்துருக்கான். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து சி தான் ஆன்சரு. ஸோ நீங்கள் வந்து கொஷின் ஆட் பண்ணும்போதே கண்டுபிடிச்சலாம். இப்போ இந்த மெத்தட் தான் கண்டுபிடிச்சிட்டோம்னா எஸ்ஸுக்கு அடுத்து தான் வரும், டி வரும். அப்போ எல்லாத்தையும் ஆன்சர் வருது. டிக்கு அடுத்து என்ன வரணும்? யூ வரணும். ஸோ இதில் வந்து இது வரல, அப்போ இது ஒமிட் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்போ 3 தான். நெக்ஸ்ட் யூக்கு அடுத்தது என்ன வரும்? வி வரும். அப்போ இது ஒமிட் ஆகிடும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான். லாஸ்ட்டாக டி பார்த்தீங்கன்னா டிக்கும் டபிள்யூக்கும் வித்தியாசம் ரொம்ப டிஃப்ரெண்ட். அப்போ இதுவும் வராது. ஓகேங்களா? அப்போ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஷார்ட்டாக நம்ம மைண்ட் செட்டு பொறுத்து தான் அந்த டைமில் ரெஸ்பெக்டிங் ஆஃப் மைண்டு. சரிங்களா? அது இருந்தால் தான் பாசிபிள் எல்லாமே. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஷின். அடுத்த கொஷின் பாருங்க, தேர்ட் ஒன். 635768 ஈக்குவல் டு 867536. ஓகேங்களா? ஸோ கிவன்லாம் கொடுத்துருக்குது. இந்த எலமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இந்த எலமெண்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், லெட்டர் ஈக்குவல் டு லெட்டர், எலமெண்ட் ஈக்குவல் டு எலமெண்ட் இல்லையா? ஸோ அந்த டைப் பேசிஸ் பண்ணி தான் இப்போ எழுத போகிறாங்க. பார்க்கலாமா? சொல்யூஷன். கிவன்ல என்ன கொடுத்துருக்கா? 635768.
ஈக்குவல் சொல்லியிருக்கான் ஆமாவா? என்னது 86 75 36. ஓகேவா? இல்லை டிஃப்ரெண்ட் ஏதாவது தெரியுதா பாருங்கள். என்ன கொஷின் கேட்டிருக்கான்? அப்போ 8 1 9 5 7 8க்கு என்ன வேல்யூஸ் வரும்னு கேள்வி கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 3 6 3 3 6 தான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் 6 3 5 7 6 8 கொடுத்துருக்கான். இங்கே பாருங்களேன், அப்படியே ரிவேர்சிங் ஆர்டரில் எழுதிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. 8க்கு 8 கொடுத்துட்டான், 6க்கு 6 கொடுத்துட்டான், 7க்கு 7 கொடுத்துட்டான், 5க்கு 5, 3க்கு 3, 6க்கு 6. ஓகேவா? அப்போ ரிவேர்சிங் ஆஃப் எலமெண்ட் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்போது நம்மளுக்கு 1 2 3 இப்படி இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டோம்? 3 அப்படி எலமெண்ட்டில் எழுதணும் இல்லையா? அப்போ இப்போ ஆல்டர்னேட்டிவ் ரிவேர்சிங்கில் எழுத போகிறோம். அப்போ 8 7 5 9 1 8 9 1 8. த ஆன்சர் இஸ் பாருங்கள் என்ன கிடைக்குதா பாருங்கள். 8 7 5 9 8 7 5 9. கண்டிப்பாக இது வராது இல்லையா? ஒமிட் பண்ணிடலாம். 8 7 5 9 போது இது ரெண்டுத்தில் வருது. நெக்ஸ்ட்டு 5 9 வந்திருக்கு, இதுலேயே 5 8 வந்திருக்கு, அப்போ இது இல்லை. நெக்ஸ்ட்டு 1 8ன்னு வந்திருக்கு, இங்கே 8 1ன்னு வந்திருக்கு, அப்போ இதுவும் இல்லை. அப்போ ஆன்சர் லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னென்ன? நன் ஆஃப் தீஸ். அப்போ ஆன்சர் இஸ் ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? மாற்றி எழுதி வச்சுருக்கோம். சரிங்களா? அவங்க ஆக்சுவலி இதை எடுத்து அப்படியே எழுதியிருக்காங்க, இது வராது. ஓகேவா? ஆன்சர் அவன் கொடுத்துருக்கத அப்படி எழுதியிருக்காங்க. ஆனால் நம்ம கொஷின் என்னென்னா 819578க்கு தான் ஆன்சர் வேணும். அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். ஓகேவா? அதை கிவனே எடுத்து அப்படியே போட்டு வச்சுருக்கோம். சாரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 875918. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின். ஃபோர்த் கொஷின் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபோர்த் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தட் இஸ் மீட் ஈக்குவல் டு MET. மீட் ஈக்குவல் டு 4227. ஆல்ரெடி இந்த கொஷின் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னு நினைக்கிறேன் இல்லையா? லாஸ்ட்டாக அந்த ஏதோ ஒரு மெத்தட் இல்லை, தட் இஸ் ரிவேர்சிங் மெத்தட் இல்லையா? ரிவேர்ஸ்டாக பொசிஷன் மெத்தடில் இந்த மாடல் தான் கேட்டிருந்தாங்க, அதான் போட்டுருந்தோம். ஓகே, மறுபடியும் கிளாஸஸ் பாருங்கள். ஸோ மீட் ஆஃப் வேல்யூஷன் நம்ம எலமெண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து வேல்யூஸ் வந்து 13 வரணும். ஆக்சுவலி இது வந்து 13 வரல. ஸோ அதர்வைஸ் எதுவுமே ஈக்குவலைஸ் ஆகலை. அப்போ ரிவேர்ஷன் ஃபார்முலா எழுத போகிறோம் இல்லையா? சொல்யூஷன் த ரிவைஸ்டு ஆஃப் பொசிஷன் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? 27 மைனஸ் ஃபார்வேர்ட் ஆஃப் பொசிஷன் இல்லையா? ஸோ அப்போ 27 ஈக்குவல் டு த ரிவைஸ்ட் ஆஃப் வேல்யூஷன் எம்முக்கு வந்து ரிவைசிங் ஃபார்வேர்ட் ஆஃப் பொசிஷன் என்ன கிடைக்கும்? ஃபார்வேர்ட் ஆல்பாபெட்ஸ் வேல்யூஸ் இல்லை சரியா? ஸோ அப்போ எம்முக்கு வந்து 13. அப்போ ஆன்சர் இஸ் என்ன வரும்? 14. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈக்கான ரிவைஸ்டு பொசிஷன் வேல்யூஸ் இஸ் 27 மைனஸ் 5. ஆமாவா? வேல்யூஷன் இஸ் 22. நெக்ஸ்ட் டி ஈக்குவல் டு 27 minus 20. Valuation is 7. The answer is sorry. இப்போ எழுதி பாருங்க டோட்டலாக. The meat values is பாருங்க, மீட்டுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டோமா? ரிவேஷன் ஃபார்மேஷனில் கொடுத்துருக்கான் 14. இப்போ இந்த ஆன்சர் தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது. ஓகேங்களா? 14 22 7. அப்போது ரிவேசிங் மெத்தடில் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கொஷின் என்ன நம்மளுக்கு? TAM சாரி சைடில் எழுதிக்கிறேன். சைடில் பாருங்கள், டேம் வேணும். ஓகேங்களா? ஸோ டேம் ஆஃப் வேல்யூஷன் நம்மளுக்கு டி வேணும். த ஆர்பினா என்னது? ரிவைஸ் ஆஃப் பொசிஷன் டி ஈக்குவல் டு 27. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். டியோட வேல்யூஸ் 4. சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 23 கிடைக்கும். ஸோ 23 இதில் எதாவதுலாம் இருக்குது, எல்லாமே வருது. சரி விட்டுரு, கண்டிப்பாக அப்போ இது இல்லை, இருக்கலாம், எல்லாமே கூட போகலாம். வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஏ கொடுத்துருக்கான். ஏ 27 மைனஸ் 1 26. இப்போ கிடைக்குமான்னு பாருங்கள். 23 26 எங்கெல்லாம் வருது பாருங்கள். 23 26 இங்கே வருது. அப்போ இது வராது, இது வரும், இது வராது. ஓகேவா? ஏன்னா அதில் வேல்யூஷன் 1 தான் கொடுத்துருக்குறான், இருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எம் இல்லையா? ஸோ எம் ஈக்குவல் டு 27 மைனஸ் எம்முடைய வேல்யூஷன் அது 13. 13 போச்சுன்னா 14. 14 எங்கே லாஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். த வேல்யூஷன் ஆஃப் 14 இங்கே பாருங்கள். இது 13 கொடுத்துருக்கோம், அப்போ இதுவும் வராது. அப்போது நம்மளுக்கு ஆன்சர் இஸ் 23 26 14. ஓகேங்களா? இது இப்படி எழுத போகிறோம். அப்போது டேம் ஈக்குவல் டு 23 26 14. ஓகேங்களா? ஆன்சர் டேம் ஈக்குவல் டு என்ன எடுத்துருக்கான்? ஆப்ஷன் டிஏ செலக்ட் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்
நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சேம் அஸ் ரேஷியோவில் தான் கொடுத்துருக்கான். சொல்யூஷன் தட் இஸ் m bar of s, அதாவது டிவைசிங்கில் கொடுத்துருக்கான். m இஸ் டிவைசிங் ஆஃப் s ஈக்குவல் டு 13/19 கொடுத்துருக்குறான். அப்படி இருக்கும்போது k வந்து டிவைசர் ஆஃப் j ஈக்குவல் டு என்னவா இருக்கும், அதுதான் கொஸ்டினரி. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு ஐடியா தோணுதா பாருங்களேன். m டிவைடஸ் பை s கொடுத்துருக்கான், அதுக்கு ஈக்குவலாக ஒரு எலமெண்ட் கொடுத்துருக்கான். 13 கொடுத்துருக்கான், 19 கொடுத்துருக்கான். அப்போ நீங்கள் ஆல்பாபெட்ஸுக்கு முதல்ல செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஸோ ஆல்பாபெட்ஸில் எம்முடைய லெட்டருக்கு என்ன வேல்யூஸ் வரும்னா 13 வரும், எஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 19 வரும் இல்லையா? ஸோ டி, எஸ்ஸுக்கு அடுத்தது டி சொல்லியிருக்கோம், டிக்கு 20ன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா EJO TYன்றதை நம்ம மனசில் வச்சுக்கணும் அந்த விதியின்படி. அப்போ இதில் சப்ராக்ஷன் பண்ணால் 19 எஸ், அதுக்கு முன்னே எலமெண்ட். அப்போ அந்த எலமெண்ட்டுக்கு நேராக என்ன பண்ணியிருக்கான், அந்த லெட்டருக்கு நேராக லெட்டருக்கு நேராக ஆல்பாபெட்ஸ் எலமெண்ட்ஸ் எழுதியிருக்கான். அப்போது கே இஸ் டிவைசர் ஆஃப் ஜே, இதுதான் நம்முடைய கொஸ்டினரிஸ் இல்லையா? அப்போ கே எலமெண்ட் என்ன வரும் அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ கேக்கு எலமெண்ட் என்ன வரும் சொல்லுங்கள், 11. என்ன வரும், 11. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜே, கேக்கு முன்ன வருங்களா? ஆமாவா? அப்போ 11லேருந்து ஒரு எலமெண்ட் ஆயிடுச்சுன்னா 10. கே இஸ் டிவைசர் ஆஃப் ஜே ஈக்குவல் டு 11/10. ஓகேவா? ஸோ எங்கே இருக்குது 11/10? ஆன்சர் இஸ் 11/10. அப்படி ஜே அங்கே பார்த்தீங்களா, கேக்கு 11 கண்டுபிடிச்சா கூட அப்போ இந்த ஆப்ஷன்லாம் கண்டிப்பாக ஒமிட் பண்ணிடலாம். அப்போ ரெண்டுத்து தான் செலக்ட் பண்ணுவோம். அப்படி ஷார்ட்கட் சொல்கிற ஆன்சரை வச்சு நம்ம மைண்ட் செட்டு பொறுத்து தான். சரிங்களா? இல்லை நீங்கள் இப்படியே போகிறனால போடுங்க, அதை நம்ம வந்து ஷார்ட்டாக சொல்கிறோம். ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ண நம்மளுக்கு டேரெக்டாக ஆன்சராண்ட போயிட்டு நம்ம ஒமிட் பண்ண ஆரம்பிச்சோன்னா மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த ஒரு எலமெண்ட் தான். அப்போ இதுதான் இருக்குது இல்லையா? இது கண்டிப்பாக வராது. ஏன்னா 15 லெட்டர் வந்து 15 யாருக்கு வருவான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். EJOYல ஓன்றது தான் 15 எலமெண்ட் லெட்டர் ஆல்ஃபாபெட்ஸில் இல்லையா? அப்போ இங்கே என்ன வந்திருக்கோம், கே இஸ் டிவைசர் ஆஃப் ஓன்னு வந்திருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஜே கொடுத்துருக்கோம். அப்போ கே இஸ் டிவைசர் ஆஃப் ஜேன்றது என்னது, இந்த இடத்துல தான் வருது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் வச்சு கூட நீங்கள் போடலாம். இப்போ 14 யார் வருவா, n. 20 யார் சொல்லியிருக்கிறோம், டி சொல்லியிருக்கோம். அப்போ n டிவைசர் ஆஃப் டி. புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் கொஷின் எலமெண்ட்டாகவும் கேட்கலாம், இல்லை லெட்டர் ஆல்ஃபாபெட்ஸ் எலமெண்ட்டாகவும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் லாஸ்ட் வீடியோ சீரியலில் கூட நம்ம எடுத்துகிட்டு வந்த சம்ஸு. ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்காக ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கலான்னு இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னே அந்த ஹோம்ஒர்க்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கொண்டு போகலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு இது என்ன டைப்பு, நீங்கள் எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்றதுக்காக பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ போன் BURN. ஓகேங்களா? இதை எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன்னா CV/S14. சரியா? இதுதான் கொடுத்துருக்காங்க கிவனில். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கோல்டு அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றது தான் இன்றைக்கான ஹோம்ஒர்க்.